ஹாய் மக்களே, வெல்கம் டு பிகேஎம் லட்சுமி சேனல். இன்றைக்கி நான் ரொம்ப கவலையாக இருக்கிறேன். ஏன்னா நான் ரொம்ப வருஷமாக திருச்சி பக்கமே நான் போகாமல் இருந்தேன். நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே திருச்சி தான். திருச்சியை விட்டால் எனக்கு ஒரு 20 வயசு வரைக்குமே எனக்கு வேறு எதுவுமே தெரியாது. எந்த ஊருக்கும் நான் போனதும் கிடையாது. இந்த டூரு அது இதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, எதுவுமே நான் போனது கிடையாது. அது மாதிரி நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே திருச்சிங்கிறதுனால அதை விட்டு நான் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. ரொம்ப நாளுங்கிறத விட ரொம்ப ரொம்ப வருஷமாகி போய் அதுக்கப்புறம் நான் இப்போ தான் இவரோட டியூட்டி விஷயமாக வரும்போது இங்கே ஸ்டே பண்ணுற சுச்சுவேஷன் வந்தது. இங்கே ஸ்டே பண்ணதுக்கப்புறம் ஏதோ என்னமோ என் அம்மா மடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அம்மா மடி எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. அம்மாவோட அன்பு பரிசம்லாம் எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த ஊருக்கு வரும்போது அது ஒரு பரிசம்பாங்க இல்லையா, ஒரு அன்பு, ஒரு அது எப்படி சொல்கிறது, நம்ம பிறந்து வளர்ந்த இடம், நம்ம பார்த்த இடங்கள்லாம் திரும்ப ரொம்ப வருஷம் கழித்து பார்க்கும்போது இனம் புரியாத ஒரு சந்தோஷமும் எனக்கு இருந்தது. அதே நேரம் இந்த ஊரில் நிறைய கஷ்டங்கள் பட்டனால அந்த கஷ்டங்களும் என் மனசுக்குள்ளே அப்படியே இருந்ததுங்க. அப்படியே சரி ஓகே அப்படி ரொம்ப நான் அதாவது சந்தோஷமும் துக்கமும் கலந்துருந்ததுன்னே வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் சாருக்கு இங்கே டியூட்டி செட்டே ஆகலை. வந்ததுலேருந்தே எப்படா பிச்சுக்கிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா அவ்வளோ ஒரு டென்ஷனுங்க. தூக்கம் கிடையாது, சாப்பாடு சரியாக கிடையாது. அதே நேரம் பார்த்திங்கன்னா வேலை ரொம்ப ப்ரெஷர், அதிகமான ப்ரெஷரு. இப்படிலாம் இருக்கும்போது சரி ஓகே மாறி வந்தது நினச்சி சந்தோஷம்தான் படுறேன். இருந்தாலுமே இந்த வீடுன்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சி போயிடுச்சுங்க. அது ரொம்ப எப்படி சொல்கிறது, அட்டாச்மெண்ட்டாக ஆகிட்டேன்னு தான் சொல்லணும். இந்த குயில் சத்தம், அப்புறம் அந்த மயிலோட சத்தம், இதெல்லாம் கேட்டு இந்த இடம் வந்தாக்கா ரொம்ப ஒரு மன அமைதியாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சமான இடம். இந்த இடத்துல மார்னிங் ஆச்சுன்னா அந்த செடிகளை பார்த்துக்கிட்டு இந்த சத்தத்தை கேட்டுட்டு இங்கே ஒரு காஃபி சாப்பிட்டேன்னா எனக்கு அவ்வளோ ஒரு நிறைவாக இருக்கும். அதனால் நான் இந்த பால்கனியை எனக்கு ரொம்ப பிடிச்சமானதாக ரொம்ப கேர் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். சின்ன அழுக்கு கூட படக்கூடாதுன்னு ரொம்பவே சுத்தமாக வச்சுக்குவேன். இங்கேயே தான் நான் பால்கனிலே உட்காந்துருப்பேன். இங்கே வர்ற நேரம்லாம் ஈவினிங் ஒரு 6 to 8, 9 வரைக்குமே இந்த பால்கனி தான். சேரோ பாயோ போட்டுட்டு அந்த செடிகள் அந்த சத்தம்லாம் கேட்டுட்டு இருக்கோம். இன்றைக்கி நான் திருச்சியை காலி பண்ணுறேன். சாருக்கு சென்னையே மாற்றலாயிடுச்சு. அதனால் சரி ஓகே பேக் பண்ணும்போது இந்த பூவெல்லாம் பறித்து கீழே போட்டுடலாம். ஏன்னா அதுவுமே ஒரு சுயநலம்தான். யாராவது இந்த செடியை பூவை பார்த்தாக்க எல்லாருக்குமே ஆசை வரும். அது மாதிரி ஒரு செடியை எடுத்துடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் அந்த பூவெல்லாம் பறித்து கீழே போட்டுட்டேங்க. ஆனால் இதெல்லாம் பறிக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா செடியில் அவ்வளோ அழகாக வண்ணம் நிறையா, எல்லா செடியிலையுமே பூ பார்த்துருப்பீங்க, எல்லா செடியிலையுமே பூத்துருந்துருக்கு. சரி ஓகே இதெல்லாம் நம்ம பறித்து கீழே போட்டுட்டு செடியை மட்டும் கீழே கொண்டு போயிடலாம் அப்படின்ட்டு பிளானிங்கில் எல்லாத்தையும் பறித்தேன். அப்புறம் எனக்கு இந்த அடீனியம் நிறைய கலெக்ஷன் அப்பப்போ நிறையாவே பூக்கும். அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு சீசன் ஒரு வருஷத்துக்கு ஒரு 2 வாட்டி பூக்கும்னு சொல்லுவாங்க. எனக்கு பார்க்கும்போது வருஷத்துக்கு எப்போமாவது 2-3 வாட்டி தான் பூக்காமலே இருக்குது. மீதி டைமெல்லாம் என் செடியில் பூ இருந்துகிட்டே இருக்குங்க. இந்த வீடை காலி பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏதோ ஒரு அம்மா வீடை இழந்த ஒரு கவலை இருந்தது. சரி ஓகே காலி பண்ணி எடுத்துகிட்டு இன்னொரு வீடு செங்கல்பட்டு வீடில் கொஞ்சம் போட்டுட்டு அப்புறம் இங்கே நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் கொண்டு வருவோன்னு முக்கியமான திங்ஸ் எல்லாம் செங்கல்பட்டில் போட்டுட்டேன். அதே மாதிரி அடீனியமுமே பார்த்திங்கன்னா அங்கேயே வச்சுட்டேன். ஏன்னா அடீனியம் வாரத்துக்கு 2 வாட்டி தண்ணி விட்டால் போதுங்கிறனால மெயின்டைன் பெருசாக தேவையும் கிடையாது, உரமும் தேவை கிடையாது. அதனால் அங்கேயே நம்ம வச்சிடலான்னு வச்சுட்டேன். இந்த கட்டில் எல்லாமே பீரோலாம் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் இங்கே சென்னைக்கு வந்தோம். இந்த இடத்துக்கு வந்தாலுமே எனக்கு ரொம்ப பாசிட்டிவ் வைப்பு கிடைக்கும் இல்லையா, ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இந்த இடத்துக்கு வந்தாக்கா. இந்த பின்னாடி இருக்க அந்த மழை, அந்த பசுமை, அப்புறம் அந்த சத்தம், காற்று, இது எல்லாமே எனக்கு இங்கேயுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அதாவது கடவுள் எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டம் கொடுக்குறாரோ பின்னாடி பெருசாக
நிறைய நன்மை செய்வாருங்கிறது என் விஷயத்தில் உண்மைதாங்க. இன்றைக்கி வந்து நம்ம கஷ்டப்படுறோன்னு தோன்றாமல் நம்ம வந்து அந்த கஷ்டத்தை அப்படியே எதிர்நோக்கி போகணும். கடவுள் வந்து எவ்வளோ கஷ்டம் கொடுத்தாலும் சரி. நான் நிறைய ஒரு திட்டக்கட்ட 3-4 வாட்டி சூசைட் அட்டன் பண்ணியிருக்கேன். ஏன்னா வாழவே பிடிக்காது எனக்கு வந்து. எதுக்குடா இந்த மாதிரிலாம் வாழணும், இவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்கிறதுக்கு நம்ம ஏன் வாழணுங்கிற மாதிரி 2-3 வாட்டி சூசைட் அட்டன் பண்ணேன். ஆனால் அதில் எவ்வளோ பெரிய முட்டாள்தனம், எவ்வளோ பெரிய, அதாவது கடவுள் எவ்வளோ சோதித்தாலுமே நம்ம வந்து அதை மனம் தளிராமல் வந்து அதை அப்படியே எதிர்கொண்டு வந்துகிட்டே இருந்தோம்னா ஒரு ஸ்டேஜில் வந்து நம்ம கடவுள் போதும், இவளுக்கு கஷ்டம் கொடுத்த வரைக்கும் போதும், இதுக்கு மேலே நல்லா இருக்கட்டும்னு சொல்லிட்டு எனக்கு இன்றைக்கி வந்து இப்போ தான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கிறேன். நிறைய பேர் சொல்கிறாங்க, சிஸ்டர் நீங்கள் வந்து உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் மேலே ரொம்ப கேரிங்காக அன்பாக இருக்கிறத நீங்கள் யூடியூப் வழியாக சொல்லாதீங்க, ஏன்னா கண்ணு பட்டு போகும் அப்படின்னு. நிஜமாகவே சொல்கிறேங்க. எங்கள் ஹஸ்பண்டை வந்து நான் 2ஆம் தரமாக தான் கல்யாணம் பண்ணேன். இருந்தாலுமே எனக்கு வந்து அவர் வந்து அவ்வளோ ஒரு அன்பு கொடுக்குறாரு. நிஜமாகவே சொல்கிறேன். ஒரு லைஃப் இழக்கிறாங்க அப்படின்னாக்க நீங்கள் வந்து தைரியமாக அவங்கள கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஏன்னாக்க அவங்களுக்கு தான் அதோட வாழ்க்கையோட அர்த்தம் தெரியும். இழக்கக்கூடாதுங்கிற ஒரு அன்பு கொடுப்பாங்க. சில பேர் வந்து அதை புரிஞ்சுக்கிறது கிடையாது. சில அன்பை வந்து சில பேர் வெளிக்காட்டுவாங்க, சில பேர் வந்து மனசுக்குள்ளேயே வச்சுருப்பாங்க. எங்கள் வீட்டுக்கார் வந்து அன்பை வெளிக்காட்ட தெரியாது, ஆனால் அன்புங்கிறது அளவுக்கு அதிகமாக வச்சுருப்பாங்க எல்லார் மேலேயுமே. இதுதான், இதை வந்து சரியாக புரிஞ்சிக்காமல் லைஃபு ஸ்பாயில் பண்ணிக்கிறவங்களும் இருக்காங்க. நான் அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அவரோட அன்பு, அவரோட குணங்கள்லாம் புரிஞ்சனால எனக்கும் அவருக்கும் ரொம்பவே அண்டர்ஸ்டாண்டிங்காக லைஃபு போயிட்டு இருக்குது. நான் வந்து இது வந்து ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, ரொம்பவே அன்பான நபர்கள் பார்க்க கரடு முரடாக இருக்கிற மாதிரி இருக்கும், மனசு பூ மாதிரி இருக்கும். அது மாதிரி தான் எங்கள் வீட்டுக்கார். பார்க்குறதுக்கு பயமாக இருக்கிற மாதிரி தான் எனக்கே ஃபஸ்ட்டு டைம் இருந்தது. அப்புறம் பார்த்தா இவ்வளோ ஒரு குழந்தைத்தனமான ஒரு குணங்கள் இருக்கா அப்படின்னு நானே தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா திங்ஸும் இங்கேயுமே கொண்டு வந்து இங்கே செட்டில் பண்ணியாச்சு. ஃபுல்லாக எடுத்து அதாவது வச்சுட்டேன். இது பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேங்க. கோயம்புத்தூர்லேருந்து இது பார்த்திங்கன்னா நான் வந்து 23 வயசோ 24 வயசு. சென்னை வந்து ஒரு 3 இயர்ஸ் கழித்து இந்த ஃபோட்டோஸ் எடுத்தேன். எப்போவோ அதை தூக்கி அப்படியே போட்டு, அதுவும் பார்த்திங்கன்னா பாலாகி வீணாகிட்டு உள்ளெல்லாம் தண்ணி இறங்கி உப்பி போய் இருக்குது. அதை தூக்கி போடவும் மனசு இல்லை. சரி எடுத்துகிட்டு வருவோன்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆனால் வைக்கிறதுக்கு தான் இடம் இல்லை. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரோட அப்பா அம்மா, மாமனார் மாமியார் ஃபோட்டோலாம் இங்கே மூட்டை கட்டி கோயம்புத்தூரில் நான் வைக்கணும்னு ஆசைப்பட்டு எடுத்துகிட்டு போனேன். ஆனால் அங்கே வைக்க முடியல. ஸோ அதனால் வீடை காலி பண்ண வேண்டிய ஒரு சூழல். ஓகே, அதை எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம பறித்து அந்த பரங்கிக்காய் கூட்டு இன்றைக்கி பண்ண போகிறேன். இன்றைக்கி பண்ணிவிட்டு சமையல் பார்த்திங்கன்னா யாருன்னா எங்கள் வீட்டுக்கார் தான். வெட்டி கொடுத்துட்டாக்க அவர் சமைச்சு கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் மீன் தொட்டியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாமே வீடு க்ளீனிங் வேலையிலையும் ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன், மாடி தோட்ட வேலையிலையும் ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இப்படியே போயிட்டு இருக்குது லைஃபு. மீனும் கண்ணாடியும் வாசலில் வச்சாக்க பாசிட்டிவ் வைப்பு கிடைக்கும்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நான் வந்து மீனும் கண்ணாடியுமே வாசலில் வச்சுருப்பேன். கண்ணாடி ஒரு சின்ன கண்ணாடி ஒன்று இப்போ செட் பண்ணியிருக்கேன், மீன் வந்து வாசலில் வச்சுருக்கேன். அது நடக்குதா என்னன்னு தெரியல. ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இங்கே வந்தது தான் மிச்சம். இனிமேல் தான் இங்கே செக் பண்ணணும். ஓகே, என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஐப்பு பட்டன் அமுக்குங்க. பாய்.